Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2க்கான தமிழ் டெஸ்ட் 16 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 15 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது 16வது தேர்வு. இதுக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் 9ஆம் வகுப்பில் 3, 4 இரண்டும் தேர்வு. ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த தேர்வை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்ன அப்படின்றத பக்கத்தில் OMR ஷீட்டில் மார்க் பண்ணிக்கணும். நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க. OMR ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மந்தில் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ OMR ஷீட் ப்ராக்டிஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மை உடையது? ஆன்சர் 2000 ஆண்டுகள் தொன்மை உடையது. 2 கூற்றுகளில் எந்த கூற்று சரி? வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக வந்தால் வல்லினம் மிகும். ஐ எனும் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகாது. ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. ஏன்னா ஐ அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடரில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஓகேங்களா? புலியை பார்த்தேன், புலியை ஐன்றது வருது. ஸோ கண்டிப்பாக வல்லினம் மிகும். கார் பருவம் இதில் வல்லினம் மிகுந்துள்ளது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் சரி. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டில் இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது? ஆன்சர் 1991ஆம் ஆண்டு தான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். 1981ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 இது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்றத இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது கூடயே சேர்த்துட்டு மதுரையில் ஒன்று நிறுவியிருப்பாங்க. அது என்னன்றது உங்களுக்கான கேள்வி. ஒன்று நான் சொல்லிட்டேன், இன்னொன்று என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும். 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தொல்காப்பியத்தின் சொல் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் தொல்காப்பியம் விளக்குகிறது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. காரணம் பொருள் அதிகாரம். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது பெற்றவர். கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே டேஸில் எருதுகளை பல்லர் விரட்டும் ஓவியம் காணப்படுகிறது. ஆன்சர் கரிக்கையூர். உங்களுக்கான கேள்வி, தொட்டபெட்டாவின் உயரம் எவ்வளவு? கமெண்ட் பண்ணுங்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? ஆன்சர் 2003. 2004 வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பனுடைய நூல். 2001 உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன் மேலே. ஓகேங்களா? ஸோ ஒரு நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. அது என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இல்லைனா என்ன நூல்னு நான் சொல்கிறேன், அதோட ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்கள். சுதந்திர தாகம். ஓகேங்களா? ஸோ இது யாருன்னு சொல்லுங்கள். 2002ஆம் ஆண்டு எந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 8 முறை பெற்றவர் ஆவார். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. காரணம் 7 முறை பெற்றவர். அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1989. 69இல் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 67 முதல் 69 வரை அறிஞர் அண்ணா சிஎமாக இருந்தபோது 69இல் தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் டைம் நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 9ல் சிஎம் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். காளையை கொன்று அடக்குபவனை சிறந்த வீரனாக கருதப்படும் நாடு எது? ஆன்சர் ஸ்பெயின். இலங்கை வங்கி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இலங்கைக்கு எப்போது சுதந்திரம் வழங்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, உருபொருள் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் உரிச்சொற்றொடர். உரு தவ நனி இதெல்லாம் வந்தாலே உரிச்சொற்றொடர். நகரமாந்தன் என்பது என் பெயராயத்தில் அடங்கும். அதாவது ஐம்பெருங்குழு என் பெயராயம்னு 2 இருக்கும். ஸோ என் பெயராயத்தில் நகரமாந்தன்றவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. நகரமாந்தர் குறித்து, அதாவது என் பெயராயம் குறித்து கூறப்பட்டுள்ள நூல் மணிமேகலை. மணிமேகலையின் முதல் காதை விளாவரை காதை ஆகும். கூற்று சரியா தவறா?
ஆன்சர் கூற்று சரிதான். இந்திர விழா பற்றி கூறியிருப்பாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு வரும்ல. ஸோ இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது? ஆன்சர் ஓமை அணி போல என வந்துள்ளது. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வந்துள்ளது? ஆன்சர் 7 இடங்களில். ஒரு கோடி அப்படின்னு எழுதும்போது நீங்கள் இந்த இடத்துல போடும்போதே 7 0 போடுவீங்க. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே 7 அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் மணக்குடவர். ஆன்சர் கூற்று தவறு. காரணம் தந்தை ஞானப்பிரகாச. வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ தஞ்சை ஞானப்பிரகாசர் எந்த ஆண்டில் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டாருன்றது. ஓகேங்களா? ஸோ மணக்குடவர்ன்றது உரை எழுதியவர். இஸ்ரோவின் 9வது தலைவர் என்ற இடத்தை பெற்றவர் யார்? ஆன்சர் சிவன் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களுடைய காலம்னு பார்த்தோன்னா 1931 27 ஜூலை 2015. எந்த ஆண்டு வளர்மதி தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்றார்? ஆன்சர் 2015. இவர் அரியலூரைச் சேர்ந்தவர். 2010ஆம் ஆண்டு வந்து நமக்கு பணம் இருக்கும் பார்த்திங்களா, ரூபாய், அந்த வடிவம் இருக்குள்ள இப்படி போடுவோம்ல. ஸோ இந்த வடிவத்தை வந்து ஒருத்தர் வடிவமைச்சிருப்பார் 2010. அது யார் அப்படின்றத சொல்லுங்கள். எந்த மாவட்டம்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி. அடுத்தது இங்கிலாந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். ஸோ இங்கிலாந்து வங்கி, ஏன்னா 12th வந்து வங்கியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் எக்கனாமிக்ஸில். அது ரொம்ப முக்கியமான லெசன், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வங்கியியல் அப்படின்ற லெசன்லேருந்து இங்கிலாந்து வங்கி அப்படின்றது எப்போது நிறுவப்பட்டதுன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து இப்போ 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 20 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.